கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் மட்டும் வரல, என் கூட என் அம்மாவும் வந்திருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு கோயிலுக்கு போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கோயிலுக்கு போக முடியல. ஒரு நாள் லீவ் போட்டு அம்மா கூட கூப்பிட்டாங்களேன்றதுக்காக கோயிலுக்கு போனேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அமைதியாக இருக்கும் கோயிலுக்கு போனால், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபீல். ஸோ சொன்னால் புரியாது, அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஸோ பிரசாதம்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனால் உள்ளே போய் முருகரை பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அண்ட் வெளியே வந்து மினியேச்சர் மாதிரி பண்ணி ஃபுல்லாக அந்த டோட்டலான கோயில் எல்லாமே இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் ஒன்று சொல்லணும், இந்த கோயிலுக்கு வெளியில் வந்து ஒரு சுக்கு காப்பி போட்டு ஒரு தாத்தா வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த கோயிலுக்கு வெளியில் ஒருத்தவங்க இந்த பொரிலாம் கலந்து தருவாங்கள்ல, அது போட்டு கொடுத்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. இது ரெண்டுமே நான் சாப்பிட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த கோயிலுக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கோயில் பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அதையும் பார்த்துட்டு ஜாலியாக வரலாம். ஸோ ஒரு கோயில் இல்லை, 3 கோயில் நீங்கள் பார்த்தா மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் கோயிலுக்கு போனால் என்ன வேண்டிப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிப்பேன். ஓகே கைஸ், பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.